எனக்கு பயங்கரமான கோவம். உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு. ஆண்கள் வந்து இவ்வளவு குருமா இருந்திருக்க பிக் பாஸ் மூலமா ரொம்பவே பாப்புலர் ஆனவர் தான் பாலாஜி முருகதாஸ். மேலும் பிக் பாஸ்க்கு அப்புறமா பாலாஜி முருகதாஸ்க்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆட் ப்ரமோஷன் பண்றது, ஆட் ஷூட்ல நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு. மேலும் ரீசெண்டா இவரோட நடிப்புல ஃபயர் அப்படின்ற படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. நாகர்கோவில்ல காசி அப்படின்ற ஒருத்தர் நிறைய பெண்களை ஏமாற்றி அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒரு உண்மையான கதையை மையமா வச்சுதான் ஃபயர் படம் உருவாகி இருக்கு. மேலும் ஃபயர் படத்துல இதுல காசி அப்படின்ற கேரக்டர்ல பாலாஜி முருகதாஸ் தான் நடிச்சிருக்காரு. மேலும் ரச்சிதா மகாலட்சுமி கூட இந்த படத்துல பாலாஜி முருகதாஸ் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. மேலும் இந்த படத்தோட ப்ரிவியூ ஷோவை பாக்குறதுக்காக நிறைய பெண் ஆட்டோ டிரைவர்கள் கலந்துகிட்டாங்க. அதுல ஒருத்தர் பாலாஜி முருகதாஸோட சட்டையை பிடிச்சு சரமாரியா கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாலயும் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த ஃபேன்ஸ் பலருமே என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, இது உண்மையா நடந்த விஷயமா இல்ல படத்துக்காக நீங்க ப்ரமோஷன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைகளை எப்படி வச்சுப்போம்? ஆண்கள் வந்து இவ்வளவு குருமா இருந்திருக்க நீ செஞ்சது ரொம்ப தப்பு. என்ன படத்துல வந்து படம் இருந்தா ஆண்களை வந்து நம்ம முன்னமே கல்யாணம் இது மாதிரி எப்படி பெண்கள் நாட்டுல வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தேன்னா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சுன்னா எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? எனக்கு பயங்கரமான கோவம். உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு. தாய்க்கு தங்கச்சி யாரு இதான் பண்ண முடியும்? இல்ல இல்ல அப்படின்னா எனக்கு சமுதாயத்துல வந்து அதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்தது இன்னமே இந்த படத்தோட மேட்டர் முடியணும். இது ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன். சமுதாயத்துல ஆண்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் சோசியல் மீடியா அந்த இன்ஸ்டா அதுலலாம் நிறைய பெண்கள் வந்து பசங்கெல்லாம் ஆழங்காலத்துல விழுதுங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா, உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய. இன்னைக்கு எங்க எவ்வளவு பேர் நான் பாக்குறேன் தெரியுமா? பெண் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறோம், அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுறானுங்க. ஏன் இந்த வேலை செய்யறாங்க? வேண்டாம். உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சின்ற மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சு இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன். தயவுசெய்து எல்லா பெண்களும் சொல்ற விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கொஞ்ச நேரம் அப்படி தட்டிட்டா நம்ம அழகா தூக்கிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது, நம்மளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு. ஏன்னா இப்போ இந்த காலத்துல வயசான கேள்வியை கூட விட மாட்டானுங்க. அது மாதிரி காலமா ஆயிடுச்சு. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இந்த படம் செம்மையா இருக்கு, சூப்பரா வரும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க வீரப்பெண் குரூப் சார்பா நாங்க ஆட்டோ ஓட்டர் எல்லாம் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நாங்க இன்ன வரைக்கும் இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை சார். நிஜமா இவ்வளவு நாங்க எனக்கு 49 வயசு ஆகுது. நான் இது மாதிரி படம்லாம் நான் பார்த்ததே இல்லை சார். ஆனா என் பிள்ளைங்க நடிச்சு இருக்குதுங்கன்னா நான் சந்தோஷப்படணும். இப்ப யாரும் மாதிரி நடிக்க மாட்டாங்க. அவங்க முதல்ல வந்து பாலாக்கு சொல்லணுமா, நாங்க பிக் பாஸ்லயே அவரை பாராட்டிட்டோம். ஒரு ஆதரவு ஒருத்தர் மனசாட்சி போயிட்டா போதும். என் லைஃப்ல அதெல்லாம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு நடிப்புன்றது வந்து சும்மா கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் போட்டீங்க? ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லையே என்னப்பா இதெல்லாம் நிஜமா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எல்லாரோட சார்பா ரொம்ப நல்லா இருக்குப்பா படம். இது பார்க்க வேண்டிய படம். ஒரு வீட்டுல இருக்கிற அறியாத பசங்க 18 வயசு இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா அந்த படத்தை நம்ம போட்டு காட்டணும், படத்தை கூப்பிட்டு வந்து காட்டணும். அதே மாதிரி ஆம்பளை புள்ளைய பத்தி வச்சுக்கிறோம் பாரு, அதுதான்
பாத்துக்கணும். அதுங்க பண்ற அக்குறமா அம்மா நான் ஒன்ன பத்தி வச்சு நான் படுற பாடு நல்ல புள்ளன்றேன். ஆனாலும் இப்போ இருக்கிறதுக்கு இந்த காலத்தை பசங்களை பார்த்து வளர்க்கறதா முறை.